ஸ்டெர்லைட் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை அவசியமற்றது என தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லியிலிருந்து நமது செய்தியாளர் அரவிந்த். அரவிந்த், வணக்கம். சொல்லுங்க, ஸ்டெர்லைட் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறது. சிபிஐ விசாரணை அவசியமற்றது, தமிழக போலீசார் திறம்பட செயலாற்றி வருகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன அரவிந்த்? தமிழகத்தில் கடந்த மே மாதம் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தில் கலவரம் வெடித்திருந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக தூத்துக்குடி சிப்காட் பகுதியில் உள்ள காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தது. இந்நிலையில் இந்த வழக்கை சிஐடி, அதாவது குற்றவியல் விசாரணை காவல்துறைக்கு உட்பட்ட கோட்டத்திற்கு மாற்றி தமிழக காவல்துறை டிஜிபி உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட கோரி பல்வேறு வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டிருந்தன. இந்த வழக்குகளை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றமானது கடந்த ஆகஸ்ட் மாதம் அதாவது ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் ஏற்பட்ட கலவரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த அக்டோபர் 8ஆம் தேதி சிபிஐ சார்பில் இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு வழக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 20 அமைப்புகளை சேர்ந்த நபர்களுக்கு எதிராக இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இன்றைய தினம் தமிழக அரசு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள். அந்த மேல்முறையீட்டு மனுவில் குறிப்பாக தமிழக காவல்துறையினரே இந்த விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் சூழலில் தற்போதைய சூழலில் இந்த விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு மாற்றியதற்கான அவசியம் கிடையாது, தேவையற்ற ஒரு செயலாலும். ஏனென்றால் தமிழக காவல்துறை திறம்பட இந்த வழக்கை விசாரித்து வருகிறது. இது போன்ற ஒவ்வொரு நிலையிலும் இது போன்ற பொதுநல வழக்கை முன்வைத்து வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடும் போது தமிழக காவல்துறையின் அவர்களுடைய செயல்பாட்டில் பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது. எனவே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும், தமிழக காவல்துறையின் விசாரணையை தொடர உத்தரவிட வேண்டும் என கூறி தமிழக சார்பில் இன்றைய தினம் இந்த மேல்முறையீட்டு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த வாரம் முழுவதுமாகவே உச்சநீதிமன்றமானது விடுமுறையில் இருப்பதால் அதற்கு பிறகு, அதாவது அக்டோபர் 22ஆம் தேதி பிறகு இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரணைக்கு எடுக்க வேண்டும் எனவும் தமிழக சார்பில் கோரிக்கை வைக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன.